இந்த வருஷம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் சென்னையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில டிசம்பர் 15 முதல் 23 வரை விருப்ப மனு அளிக்கலாம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோட விருப்ப மனு கொடுக்க வந்தாங்க. முதல் நாளே சுமார் 1200க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதா அதிமுக தலைமை கழகம் அறிவிச்சாங்க. முதல் நாள் மட்டும் இல்லாம தொடர்ந்து 9 நாளுமே விருப்ப மனு கொடுக்க அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் மாளிகையில குவிஞ்ச வண்ணமா இருந்தாங்க. தொண்டர்கள் ஆர்வத்தை பார்த்த எடப்பாடியார் விருப்ப மனு கொடுக்கும் கடைசி தேதியை தளர்த்தி அறிவிச்சாரு. அதையடுத்து விடுபட்ட தொண்டர்களும் விருப்ப மனு கொடுத்து வந்தாங்க. இப்போ இறுதியா எவ்வளவு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தலைமை அறிவிச்சிருக்கு. அதுல சுமார் 7988 விருப்ப மனுக்கள் தான் போட்டியிடவும் 2187 விருப்ப மனுக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களோட தொகுதியில போட்டியிடணும்னு கொடுத்திருக்காங்க. அதிமுக பல அணியா உடஞ்சிருக்கு. இனிமே அதிமுக அவ்வளவுதான்னு சொன்னவங்க கொஞ்சம் ஓரமா உட்காருங்க, தலைமை ஆன் டிவின்னு சொல்ற மாதிரி அதிமுக தொண்டர்களின் இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது வரும் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவின் வெற்றியை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாதுன்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. 2026 நமதே, ஆட்சியும் நமதே.